ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து போக்கோ C75 5G இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். இந்த ஃபோனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து டைமென்ஷன் அண்ட் திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா 8.2 mm திக்னஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 204 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை வந்து நீங்கள் 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். இதில் வந்து IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 600 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1640 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. PPT டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 260 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Android 14 அவுட் ஆஃப் பாக்ஸில் கிடைக்கும். ஹைப்பர் ஓஎஸோட வருது. உங்களுக்கு ரெட்மி ஃபோனை பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே மீடியாடெக் ஹீலியோ G81 அல்ட்ரா 12nm வந்து கொடுத்துருக்காங்க சிப் செட்டு. சிபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோ கோர் கொடுத்துருப்பாங்க. ஜிபின்னு பார்த்தீங்கன்னா மாலி G52 MC2 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB 128 8GB 256 2 வேரியன்ட் இருக்கு. நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 6GB 128 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டோரேஜுக்காண்டி வந்து eMMC 5.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து 50 கொடுத்துருக்காங்க ஒய்டு. எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. HDR மூலியமாக நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். 1080 13fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். இல்லை 2K 4K எடுக்க முடியாது. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒய்டு கொடுத்துருக்காங்க. HDR மூலியமாக நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். 1080 13fps வரைக்கும் நீ மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு 1080p தான் வந்து இதில் வீடியோ ஷூட் பண்ண முடியும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. லவுட் ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாக் இந்த ஃபோனில் இருக்கு. வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் சாங்ஸ் கேட்டுக்கலாம். ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் 5.4 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து ரேடியோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ இருக்கு. USB வந்து டைப் சி போட்டு 2.0 கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்கள் சைடில் செட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஃபோனில் வந்து கிடையாது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 5160 mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. PD சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நார்மலான சிலிக்கான் கேஸ் மட்டும் தான் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸில் கிடைக்கும். நல்ல குவாலிட்டியான கேஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளிப்கவரோ ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸோ நீங்கள் ஆன்லைனில் இல்லை நீ வாங்குற கடையிலே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு சேஃப்டி ப்ரொடக்ஷனுக்காண்டி போட்டுக்கோங்க. கீழே போட்டால் கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும். இது IPS LCD டிஸ்பிளே தான். அதனால் வந்து ப்ரொடக்ஷன் எதுவுமே இந்த ஃபோனில் வந்து கொடுக்கல. அதனால் கண்டிப்பாக கீழே போட்டிங்கன்னா டிஸ்பிளே கண்டிப்பாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து 18 வாட்ஸ் வந்து வயர்டு சார்ஜர் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? பேட்டரி உங்களுக்கு தாராளமாக ஒரு 1.5 நாள் நிற்கிற மாதிரி 5160 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமிங் வந்து ஒரு நார்மல் கிராஃபிக்ஸில் வச்சு நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு எல்லா கேமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோகிராஃபி ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஃபோன் பிடிச்சிருந்தா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.